குட் மார்னிங். மீண்டும் ஒருமுறை அவருடைய சுவிசேஷத்தை, அதாவது கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு இப்போ தற்சமயம் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அநேக அநேக விசுவாசிகள் குழம்பினது மட்டுமில்லாமல் வஞ்சிக்கப்பட்டதும் இல்லாமல் அவருடைய விசுவாசங்கள் சேதப்படுது. அது என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால் லூக்கா 21 அதிகாரம் மற்றது மத்தேயு 24, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னதான தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம், நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறார். இது உங்களுக்கு தெரியும், மிக முக்கியம். தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. தயவு செய்து கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் எப்படி புது சிருஷ்டிப்பை பெற்றுக்கிறீங்க, எப்படி நீங்கள் அவருடைய நித்திய ஜீவனில் வளர்றீங்க, இதை கவனித்து கொள்ளுங்க. ஸோ இதுக்கு தடையாக இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க தரிசனங்கள், இந்த லூக்கா 21, மத்தேயு 24, இதை வச்சே இன்றைக்கு எவ்வளவோ பேர், எவ்வளவோ என்னென்று சொல்கிறது, எவ்வளவோ ஜனங்கள் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு பிழையாக இன்றைக்கும் தீர்க்க தரிசனங்கள் பிழையாக இன்றைக்கும் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இதனால் இன்றைக்கு மனுஷனுடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இழக்கப்படுது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் அவருடைய நித்திய ஜீவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் சரியாக ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறீங்க. அதாவது ஒரு உடைக்கப்பட்ட, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு சந்தேகமான வாழ்க்கை அல்லது ஒரு பயமான வாழ்க்கை, திகில் கூடின வாழ்க்கை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. ஆமீன். ஸோ அதனால் இந்த லூக்கா 21 மத்தேயு 24 நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தாவினோட உதவியோடு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆமீன். இது என்னோட, நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவரோட ஜெபம் பண்ணி இந்த சத்தியத்தை கேளுங்க. இதை கேட்காம தயவு செய்து யாரும் பின்வாங்கி போயிடாங்க. நீங்கள் ப்ரேயரோட கேளுங்க. சரி, நான் சில வேளை நான் சொல்கிறது உங்களுக்கு பிழையாக இருந்தாலும் கூட ஆண்டவரோட கேளுங்க. இவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் தயவு செய்து கேட்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். பயப்படாதீங்க. நீங்கள் அவருக்குள்ள நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. ஆமேன். ஸோ நீங்கள் அவரோட ஒரே ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த காரியத்தை அறியறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையில் மிகவும் உங்களோட விசுவாசத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களுடைய சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமேன். ஸோ லூக்கா 21, மத்தேயு 24. லூக்கா 21 நான் முதல், மத்தேயு 2 ஒன்று தான், ஆனால் மத்தேயு 24 ஒரு வசனம் கூடுதலாக அங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கு பெரிய குழப்பம். அதாவது உலகத்தின் முடிவு என்ன, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஸோ இந்த உலகத்தின் முடிவு கண்டேக்க இன்றைக்கு அநேகர் இந்த உலகம், நீங்கள் கண்ணால் பார்க்குறதான இந்த உலகம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், அங்கே இருக்கிற எல்லாமே தகர்க்கப்படும், இதெல்லாம் அழிக்கப்படும், ஒரு புதிய ஒரு உலகம் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அநேகர் அதை நம்புறபடியினால, அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறபடினால, அநேகர் நம்புறபடினால உலகம் அழிய போதாம் என்று சொல்லி அநேகர் பயப்படுறார்கள். அடுத்தது ஆண்டவற்றை வருக. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு 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 குறுகிய நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த லூக்கா 21, மத்தேயு 24 கொஞ்சமாக கடந்து செல்வாமேன். இன்றைக்கு நான் அநேக தீர்க்க தரிசனங்களை நான் கொடுத்து என் காதால் கேட்டிருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு காரணமே, இன்றைக்கு நீங்கள் சில பேர் சில காரியங்களை எனக்கு அனுப்புறீங்க. ஸோ அதில் தீர்க்கதரிசனம் சொல்கிற பொழுது எல்லாரும் இந்த லூக்கா 21 அல்லது மத்தேயு 24 இருந்து எடுத்து உலகத்தில் இது நடக்க போது அது நடக்க போது என்று சொல்வார்கள். ஓகே, உண்மையாக உலகத்தில் பூமி அதிர்ச்சிகள், அங்கே வெள்ளப்பெருக்குகள், நிலநடுக்கங்கள் வருதுதான்.
ஆனா இந்த லூக்கா 21 இப்ப நடக்கிற காலத்தை குறித்து பேசப்படலை. அதே போல மத்தேயு 24 இப்ப இருக்கிறத குறித்து பேசப்படலை. இது பேசப்பட்ட காலம், பேசப்பட்ட நோக்கம், அதனுடைய காரணம், இவைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளணும். ஸோ இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அதிகாரத்தை விட்டு வசனத்தை மட்டும் பொறுக்கி எடுக்கிறார்கள். ஸோ அதாவது கண்டெக்ஸை விட்டு. ஸோ இது மிக முக்கியம், ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஸோ அதனால நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, இது எந்த போதனை, இது எந்த ஆவி. ஸோ ஸோ இது ஜெசேபலுடைய ஆவியா அல்லது இது பரிசுத்த ஆவியா என்பது. ஸோ பரிசுத்த ஆவி நிச்சயமாக உங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்துவார். இது எப்போ நான் என்னத்துக்கு எதற்காக சொன்னேன் என்பதை ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். சரி, இதை நாம் இந்த நிருபத்தை வாசிச்சுட்டு உங்கள் மத்தியில் நான் சில காரியங்களை, முக்கிய குறிப்புகளை உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனசில் நான் வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது உங்களுக்கு இது விளங்கும். ரைட். லூக்கா 21. அவர் கண்ணெரிட்டு பார்த்தபோது, லூக்கா 21 ஸ்டார்ட்ல இருந்து வாசிக்கிறேன். அவர் கண்ணெரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டார். எந்த ஆலயத்தில் இது நடக்குது? எருசலேம் ஆலயத்தில். எருசலேம் ஆலயம். ஸோ இந்த எருசலேம் ஆலயம் தான் அந்த காலத்தில் என்ன, ஜீசஸோட காலத்தில் பெருசாக ஓங்கி, அதாவது பழைய உடன்படிக்கையின் ஸ்தலமாக இருந்தது. அதாவது ஜூதர்களுடைய பெரிய தலம், அது ஒரு பெரிய ஆலயம். ஸோ இந்த எருசலேம் ஆலயத்தில் புரஜாதி மக்கள், அதாவது ரோமர்கள், அது பெரிய கண் வைத்தார்கள் என்பது அநேகருக்கு அந்த ஹிஸ்டோரிக்கலாக தெரியாது. ஸோ இந்த எருசலேம் ஆலயம் அங்கே தகர்க்கப்பட போஸ். ரைட். ஏனென்றா இந்த ஆலயத்தில் தான் அங்கே அநேக காரியங்கள், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் நடந்துச்சு. ஸோ ஏனென்றா அந்த ஆலயம் பிறகு அது என்னவா போயிட்டுது, பிஸ்னஸ் ஆகவே போயிடுச்சு. ஸோ அது அங்கே ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள். இப்படியாக பல சம்பவங்கள். அது மாத்திரமல்ல, பழைய உடன்படிக்கை, அங்கே நானும் நீங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட புதிய உடன்படிக்கையின் அது நிழலாக இருந்துச்சு. ஆமீன். ஸோ அப்படி அங்கே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த நிழலான சம்பவங்கள், அது அவர்கள் பின்னர் அது என்னவாக மாறிட்டது, அது மனுஷர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வியாபாரமாக, அது மட்டுமில்லை பல காரியங்கள் அங்கே உண்டாகப்பட்டது. எனிவே அந்த ஆலயத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்தார்கள், கணக்கு பணம் என்றால் இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் நடக்குது. கூட பணத்தை போட்டால் கூட கிடைக்கும் என்று காணிக்கப்பட்டியில் பணத்தை கூட போட்டால் ஐஸ்வர்யவான்கள் தங்கள் இருக்கிறார்கள் போடுறார். ஆனால் ஏழைகள் என்ன செய்வார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. காணிக்கப்பட்டியில் போட அவர்களுக்கு பணமே இருக்காது. ஆனால் அந்த எருசலேம் ஆலயம் அப்படியாக காணிக்கை, அது ஒரு பெரிய ஒரு ஒரு உலக வழிபாடாக அது மாறிடுச்சு. ஆமீன். ஸோ இது அதனால இயேசு அங்க என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டார் என்றார். ஸோ இங்க ஆண்டவர் சொல்றார், இவள் தான் அங்கே என்ன செய்கிறார், மற்றவர்களை அதிகமாய் போட்டால் என்று சொல்றார். ஸோ அப்போ என்னத்தை சொல்றாருண்டா, இங்கே நீங்கள் பணம் இருக்குது, அதனால் பணத்தை கொடுக்கறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, பணம் இருக்குது, பணம் கொடுக்குறபடினால கடவுள் உங்களை நேசிக்கிறாருண்டு இங்கே பணத்தின் அளவை குறித்து பேசப்படையில நம்முடைய இருதயத்தின் அளவு. அந்த விதவை அவளுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமீன். ஸோ அதுதான் இங்கே மெயினாக பேசப்பட்ட காரியம். ரைட். இது இந்த நான் பேச போகிற இதுக்கு தொடர்பில்லை. ஆனால் ஏன் நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே அவர்கள் அங்கே தேவாலயத்தில் நிற்கிறார்கள், அந்த எருசலேம் ஆலயத்தில் நிற்கிறார்கள். இதுதான் அந்த கண்டெக்ஸ்டில் நீங்கள் மிக முக்கியம். ஸோ அங்கே பிறகு பின்பு சிறந்த கற்களினாலும்
காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன போஸ். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம், இந்த எருசலேம் ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன போஸ். அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். சோ ஒரு கல்லின் மேல ஒரு கல் இராதபடிக்கு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தரைமட்டமாக என்ன செய்யப்படும்? இந்த ஆலயம் இடிக்கப்படும், இந்த இடிக்கப்படுற நாட்கள் வரும் என்று சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எருசலேம் ஆலயம் தகர்க்கப்பட்ட AD 70, அதாவது கிறிஸ்துவுக்கு பின், அவருடைய சிலுவை மரணத்துக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் நடக்கப்பட்ட சம்பவம். ஸோ இது இப்ப எங்களுக்கு தெரியுது எப்ப நடக்கப்பட்டதுண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் நாட்கள் வரும், இது இந்த நாள் என்றதை சொல்லல. இப்ப நமக்கு தெரிகிறது 70ஆம் நூற்றாண்டுல நடந்தது. சோ இந்த எருசலேம் ஆலய முற்றுகை அல்லது ரோமர்கள் அல்லது புரஜாதி மக்கள் ஜூதர்களுடைய ராஜ்யத்தை, அந்த சாம்ராஜ்யத்தை பிடிச்ச அந்த நடந்த யுத்தங்கள், அவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த சிந்திச்ச காலங்கள் எவ்வளவு வருஷங்கள். ஆனா அந்த யுத்தம் கிட்டத்தட்ட 4 மாசம். இந்த யுத்தம் பயங்கரமான யுத்தம். இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படாத ஒரு யுத்தம் அந்த நாட்களில் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4 மாசம் எடுத்தது ரோமர்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை முற்றுகையிடுறதுக்கு. ஆமென். ஸோ இது இன்றைக்கு நாம கற்றுக்கொள்றோம். இந்த வரலாற்றை குறித்து நீங்க தயவு செய்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது விளங்கும். அதாவது எவ்வளவு காலம் எடுத்துச்சு, எத்தனை மக்கள் இதுல மரிச்சார்கள். கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் மக்கள் மரிச்சார்கள். அதை விட ரோமர்களுடைய படை, ஜூதர்களுடைய படை எல்லாமே அங்கே பயங்கரமான சேதம், பயங்கரமான மரணம் அங்கே உண்டாச்சு. அது மட்டுமில்லை, அநேகர் சிறைப்படுத்தப்பட்டார்கள், அநேகர் அங்கே கொல்லப்பட்டார்கள், தற்கொலை பண்ணப்பட்டார்கள். இப்படியாக பல சம்பவங்கள் நடக்கப்பட்ட ஒரு காலத்தை குறித்து தான் இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே பேச போறார், தீர்க்கதரிசி சொல்ல போறார். ஸோ இப்போ நாம வாசிப்போம். ஸோ அவர், நீங்கள் பார்க்கிற ஒருகள், அவர்கள் அவரை நோக்கி, போதகரே. இப்ப என்ன சொல்லப்பட்டது? இவர்கள் என்னத்தை காட்டினார்கள்? தேவாலயத்தை காட்டினார்கள். அப்ப இயேசு என்ன சொன்னார்? இந்த தேவாலயம், இந்த ஆலயம் இடிக்கப்படும். இதுதான், இந்த ஆலயம்தான் ஜூதர்களுடைய ஜெப ஆலயம், ஜூதர்களுடைய சகலதும். ஆமென். இதுக்குள்ளதான் அங்க பழைய உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை பெட்டி அங்கதான் இருந்துச்சு. ஆமென். சோ இதுதான் அங்கே மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட காரியங்கள், உள்ளடக்கிய காரியங்கள் எல்லாமே இருந்துச்சு. பழைய உடன்படிக்கை காரியங்கள் சகலதும் இங்குதான் இருந்துச்சு. சோ இந்த உடன்படிக்கையின் படிதான், பழைய உடன்படிக்கையில தான் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஆலயத்தை நடத்தினார்கள். அங்க போறவர்கள் எல்லாரும் அவர்கள் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை இவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. ஆமேன். சோ இங்க நீங்க மிக முக்கியமான சத்தியங்களே இங்க அடங்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பவுல், பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இந்த காலத்தை குறிச்சுத்தான் அவர்களும் அங்கே கன காரியங்களை பேசிக்கொண்டு போனார்கள். ஸோ நியாயப்பிரமாண போதகர்களை அவர்கள் கண்டித்தார்கள், நியாயப்பிரமாண உபதேசத்தை கண்டித்தார்கள். அங்கே திரும்பவும் அவர்கள் ஆலயத்துக்குள்ள போய், இப்போ யாக்கோபு நிறுவம் எல்லாம் இங்கே ஆலயங்களை நோக்கித்தான் எழுதப்பட்டிருக்கு. அங்கே சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள், அதில் நீங்கள் யாக்கோபு நிறுவங்களை வாசிக்கிற பொழுது, உங்கள் ஆலயங்களில் வருகிற போது என்று அந்த ஆலயத்தை குறித்து அவர் மையப்படுத்தி எழுதுகிறார். அப்பொழுது எனக்கு விளங்குகிறது, உங்களுக்கு விளங்குகிறது, இவர்கள் எல்லாம் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள். பழைய உடன்படிக்கை காலத்தையே இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்த பிறகும் அவர்கள் பழைய உடன்படிக்கையை பின்பற்றினவர்கள். இதை குறிப்பில் வச்சுக்கொள்ளுங்க, பழைய உடன்படிக்கையை பின்பற்றினவர்கள். ரைட். இப்ப பின்பு
அப்ப கேள்வி என்ன இங்க? அவர்கள் என்னத்தை காட்டினார்? ஆலயத்தை. அப்ப இயேசு என்ன சொன்னார்? இந்த ஆலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லு மேல் இல்லாதபடி இடிக்கப்படும், ஒரு கல்லுக்கு மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்படும். அப்ப இவர்கள் அடுத்ததுடன் என்ன கேட்கிறார்கள்? போதகரை, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன? இது அவர்கள் கேட்ட கேள்வி. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் கேட்ட கேள்வியை விட வேறொரு பதில் சொன்னதே இல்லை. அந்த கேள்விக்கு பதில அவர் எப்பொழுதும் சொல்லுவார். ஆமென். சோ அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். ரைட். இப்ப மத்தேயு 24, மத்தேயு 20 ரெண்டும் ஒரே காரியம். ஆனா இவர்கள் எழுதினது, மத்தேயு எழுதினது, லூக்கா எழுதினது கொஞ்சம் வித்தியாசம். ரைட். இப்ப மத்தேயு 24 இயேசு முதலாம் வசனம், மத்தேயு 24 முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் பிரியமில்லை. ஏன் பிரியமில்லை? ஆண்டவர் தானே பழைய உடன்படிக்கையை கொடுத்தார். ஆண்டவர் தானே அங்கே சாலமோனூடாக கட்டினார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், பழைய உடன்படிக்கை எல்லாமே நிழல், மனுஷனுக்கு நிழலாக காண்பிச்சஸ். ஸோ ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய சித்தமே நானும் நீங்களும் அவருடைய ஆவிக்குள்ளாக புதிய உடன்படிக்கை மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை மூலமாக அவரே நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக எங்களுக்குள்ள சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய அதே அமைப்பை போல அது ஆவிக்குரிய ரீதியில எங்களுக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? எங்கள் ஆலயமாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆலயத்துல தான் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றார். ஸோ இதுதான் பைபிளுடைய முழு நோக்கமே. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நானும் நீங்களும் என்ன பெற்றுக்கொள்கிறோம்? ஆவியானவரை பெற்று ஆலயமாக மாற்றப்படுகிறோம். அதே நேரம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். ஆமீன். இப்ப கடவுள் எங்கே என்று சொன்னா நமக்குள்ள அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? அவருடைய என்ன அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் எதென்றால் நானும் நீங்களும் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இன்றைக்கு, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும், அல்லது கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் இவைகள் புரிய வேண்டும். ஸோ நானும் நீங்களும் வேற எங்கேயும் கடவுளை பார்க்க முடியாது. ஒரேருடம் விசுவாசிச்சு நானும் நீங்களும் அங்கே அவர் கட்டினதான கையால கட்டப்படாத, அதாவது மனுஷனுடைய கையால கட்டப்படாத பரிசுத்த ஆலயமாகிய ஆவிக்குரிய எங்களுக்குள்ளதான் அங்கே கிறிஸ்து வாசம் பண்றார். ஆமே, மனுஷன் கையினால கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்றாரு. ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சத்தியத்தை நீங்க விளங்கி கொள்ளும். ஸோ ஆண்டவர் வெறுக்கிற காரியம். ஸோ ஆண்டவர் அப்ப அவர்கள் அங்கே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட மேசியா அங்கே சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து அங்கே அப்போஸ்தலர்கள் ஊடாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. ஆனாலும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம உலகமெங்கும் அன்றைக்கு இருந்த உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட, அதாவது பழைய உடன்படிக்கை இல்லை, பழைய உடன்படிக்கை அங்கே நிறுத்தப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து இப்ப புதிய உடன்படிக்கை, எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இயேசு புதிய உடன்படிக்கை, இன்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு அவரை நினையாம இருக்கிறார். ஸோ விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவரை ஏற்றுக்கொண்டு துர்மனச்சாச்சு நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அங்கே பிரவேசிக்கத்தக்கதாக, கடவுளுக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கை அங்கே எங்களை என்ன செய்திருக்கு? மீட்டிருக்கு என்பதை சுவிசேஷமா பிரசங்கிச்சார்கள், உலகம் எங்கும் பிரசங்கிச்சார்கள். ஆனால் அநேகரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பவும்
அங்கே தேவாலயத்துக்கு போய் பழைய உடன்படிக்கையின் படிதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமே தெரியும் இதுதான் நடக்க பூஸ். யூதர்கள் என்ன செய்ய போறார்கள்? அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அநேகர் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அநேகர், நாட் முழுவரும், அநேகர் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அவர்கள் திரும்பவும் அவர்கள் பழைய சாக்ரிஃபைஸ், அங்கே பழைய பலியிடுற முறைகள், அங்கே பழைய காரியங்கள், எப்படி கன காரியங்கள் அவர்கள் என்ன செய்ய போறார்கள்? பின்தொடர போறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஸோ பின்பு அவர் ஒலிவமனையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எதை பற்றி மேல சொன்னார்? இந்த ஆலயத்தை பற்றி. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஸோ இங்கதான் உலகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் லூக்காவில் பயன்படுத்தப்படலை. ரைட்? இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும், அங்கே லூக்கா, மத்தேயு, மார்க் இவர்கள் எல்லாரும் என்ன சேம் காரியங்களைத்தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தர் எழுதியிருக்க அதில் ஒரு கொஞ்சம் வசனங்கள் மிஸ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே உலகம் என்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கு அநேகர் உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, உலகம் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் இடிக்கப்பட போகுது, எல்லாமே புதுசு, அல்லது பல சிந்தனைகள் இதை குறித்து படம் கொடுத்து எடுத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நம்முடைய மாமிசம், மனுஷிகம் காரியங்கள். ஸோ இந்த உலகம் என்றது ஆங்கில பைபிளில் நான் வாசிக்கிறேன், எப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ஐவி எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க. தயவு செய்து இந்த காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக, நீங்கள் பொறுமையாக இருந்து சிந்தியுங்க. ஆமென். ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்குரியதான பதில் தான் வரும். ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்வியை விட வேறொரு பதிலை சொன்னால் அது ஒரு மடமத்தனம், அதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் எடுத்துக்கொள்வேன், என்ன கேள்வி கேட்டுச்சதோ அந்த கேள்விக்குரிய பதிலைத்தான் சொல்லியிருப்பார், அதைத்தான் நாம் எடுக்கணும். அவர் வேறதான் சொல்லியிருந்தாலும் ஜீசஸ், அப்போ நாம் அதில் எந்த ஒரு பிழையும் எங்களில் ஜீசஸ் கண்டுபிடிக்கலாம். அவர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் ஜீசஸ் பதில் கொடுக்கிறார். அது முதல் முக்கிய பாயிண்ட். நீங்கள் எல்லாரும் இதை உங்களோட மனசில் பதியணும். ஆமே. ரைட். ஆங்கில பைபிளில் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24. ரைட். அதில் as Jesus was sitting on the Mount of Olives, நான் verse 3 வாசிக்கிறேன். As Jesus was sitting on the Mount of Olives, the disciple came to him privately. Tell us, they said, when will this happen? When will this happen? And what will be the sign of your coming? And what will be the sign of your coming and the end of the age? The end of the age, அதாவது இந்த காலத்தின் எப்ப இந்த காலம் முடிவடை? எந்த காலம்? இந்த ஆலயம், இந்த எருசலேம், அதாவது ஜூதர்களுடைய இந்த பழைய உடன்படிக்கை காலம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் காலம் எப்ப முடிவடை? Can I repeat it again? நான் திரும்ப சொல்றேன். நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றி முடிச்சார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிள் சொல்லப்படுது, கொலேசியரில் சொல்லப்படுது, கலாத்தியரில் சொல்லப்படுது, ரோமரில் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கொலேசியில் சொல்லப்படுது, நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் ஆணி அடித்தார். ஏன்
நியாயப்பிரமாணத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றினார். ஸோ நியாயப்பிரமாணம் நம்மை என்ன செய்ததாம்? கொல்லினது. நியாயப்பிரமாணம் பாவத்தினுடைய பலனாக இருந்துச்சு, கொரிந்தியர் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணம் எங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்தினது. நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவை, இரட்சகர் தேவை என்பதை வெளிப்படுத்துச்சு. ஸோ அதனால் நியாயப்பிரமாணம் இயேசு நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பிறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு, லூக்கா இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அங்கே பேசுகிற பொழுது இந்த ஒவ்வொன்றும் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு கீழ்ப்பட்டவரோடு பேசினார். ஆகையால இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை நியாயப்பிரமாணத்துக்கு அவர் மரிக்க பண்ணுகிறார். அதே நேரத்தில் வரப்போற நன்மை, வரப்போற இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபையையும், அதாவது புதிய உடன்படிக்கையும், கிருபையின் உடன்படிக்கையை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாகவும் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் நீங்கள் மத்தேயு, லூக்கா காரியங்களை வாசிக்கிற பொழுது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் மத்தேயில இருந்து, மார்க்கில் இருந்து, லூக்கால இருந்து காரியங்களை பிடுங்கி எடுத்து மக்களுக்கு திணிக்கிறார்கள். ஸோ நானும் நீங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் இப்போ இயேசு கிறிஸ்துவால், இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கை கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஸோ அதனால் நீங்களும் இவைகளை வாசிக்கிற பொழுது, மத்தேயு, லூக்கா, மார்க்க வாசிக்கிற பொழுது நீங்களும் அந்த கண்டெக்ஸோட வாசிக்காட்டிக்கு நாங்கள் எப்படி எருசலேம் ஆலயம் தகர்க்கப்பட்டதோ அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற ஆலயம், புதிய உடன்படிக்கையின் ஆலயமாகிய இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உண்டாகும், ஒரு சந்தேகம், குழப்பங்கள் உண்டாகும். இதை சரியான முறையில் பகுத்து நிதானித்து போதிக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இல்லை. ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சொல்லுங்க. ஆண்டவற்ற கிருபை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருக்காவது இந்த காரியத்தை ஆவியானவர் விளங்கப்படுத்த எனக்கு உதவி செய்தார். ஆமேன். ஸோ இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆமேன். ஸோ இங்கே ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? உலகத்தின் முடிவுக்கு இங்கே எப்படி இருக்குது? உலகத்தின் முடிவுக்கு ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குது? NIV வெர்ஷனில் நீங்கள் வாசிங்க. What will be the sign of your coming and end of the age? ஸோ இந்த காரியம் மூன்றும் என்ன ஒன்றா நடக்க பூஸ். அதாவது எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படைக்க, and what will be the sign of your coming? Your coming என்று சொன்னா that mean the judgment. The coming of Jesus என்றது என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி the judgment. What will be the sign of your coming, your judgment, and end of the age? இந்த law, இந்த நியாய பிரமாணம், இந்த ஜூதர்களுடைய அட்டகாசம் எப்ப முடியும்? இந்த பழைய உடன்படிக்கை அட்டகாசம் அல்லது நியாய பிரமாண போதகர்கள் இவர்களுடைய ஏஜ் எப்ப முடியும்? இதான் கேள்வி. ஆமீன். ஆனா லூக்கால பாத்தீங்கன்னா இந்த ஜீசஸுடைய கம்மிங்கை குறித்து சொல்லப்படலை, உம்முடைய வருகையை குறித்து லூக்கா சொல்லல. ஆனால் மத்தேயு எழுதிக்க உம்முடைய வருகையை குறித்து எழுதுறார். ஸோ தட் மீன் எங்கெல்லாம் அங்கே கம்மிங், யோ கம்மிங் என்று சொன்னால் இந்த இடத்துல, அதாவது இந்த லூக்கா மத்தேயில, அதாவது ஜட்ஜ்மெண்ட். ஸோ திரும்ப நான் வாசிக்கிறேன் தமிழில். இங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கு? மத்தேயு 24 இயேசு அவர்களுக்கு பிறகு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பின்பு அவர் ஒளிமையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். உலகத்தின் முடிவு, அதாவது இந்த உலகம், இந்த ஜூத உலகம், இந்த பழைய உடன்படிக்கை அல்லது இந்த நியாயப்பிரமாண காலம், இந்த நியாயப்பிரமாண காலம் எப்போ முடியும்? நீங்கள் நிருபங்களை வாசிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியாயப்பிரமாண போதகர்கள் அல்லது இந்த தேவாலயத்துக்கு போகிறவர்கள், அதில் ஊறினவர்கள், நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியில் வர, பழைய உடன்படிக்கை விட்டு வெளியில் வர முடியாதவர்கள், இவர்கள் எல்லாம் அங்கே விசுவாசிகளை என்ன செய்தார்கள்? துன்பப்படுத்தினார்கள்.
துன்பப்படுத்தினார்கள். இவர்கள் எல்லாம் சத்தியத்தை பிரட்டினார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை நீங்க ஜோவான்ல எல்லாம் பார்க்குறீங்க. இவர்கள் அந்தி கிறிஸ்து, இவர்கள் அந்தி கிரைஸ்ட் என்று அங்கே பேர் சூட்டப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் அங்கே ஆலயத்துக்கு போனவர்கள், அங்கே எருசலேம் ஆலயத்துக்கு போனவர்கள். பின்னுக்கு நடக்கிற சுவிசேஷத்திலையும் அந்த சபைகளில் நடந்த சம்பவங்களையும் பார்க்கிற பொழுது, நீங்கள் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கிற பொழுது இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆமீன். ஸோ இப்போ லூக்கா 21, ஏன் நான் லூக்கா 21 மத்த 24 பேசுறேன்னா, இது இன்றைக்கு எடுத்து என்ன கேள்வியை கேட்டார் அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல போறார். ஆனால் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் இந்த வசனத்தை. ரைட். இப்போ நான் லூக்கா 21 நான் ஃபுல்லாக வாசிக்க போகிறேன். ரைட். இப்போ லூக்கா 21 7வது வசனத்தில் வாசிக்க, அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவர்கள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்ப இவர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் உழவும் லூக்கா முழுவதும் பின்னுக்கு வரப்போஸ். என்னத்தை கேட்டவர்கள்? இந்த எருசலேம் ஆலயம் தற்கப்பட போது இது எப்ப? ஏனெண்டா இவர்களுக்கு கொடுத்து சந்தோஷம். ஏனெண்டா அந்த ஆலயம் அப்படித்தான் போஸ். பழைய உடன்படிக்கை, இன்றைக்கு பழைய உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட சேர்ச்சஸ்களை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் அவரால் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவானாக்கப்பட்டு அதாவது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். சிம்பிள் அதாவது சுவிசேஷத்தை சிம்பிளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் படுற பாடு இன்றைக்கு அது ஒரு பெரிய பாடு. ஆமேன். அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கே நிற்கிறார்கள். ஒருவர் நியாயம் தீர்ப்பார்கள். ஆண்டவற்ற வருகையை குறித்து பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருப்பார்கள். அல்லது உலகத்தில் எது நடந்தாலும் உடனே தீர்க்க தரிசனம். ஸோ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஆமேன். ஸோ நீங்கள் இயேசுவால பிறந்தனீங்கண்டா, நீங்கள் அவருடைய நித்திய ஜீவனுக்கு இருந்தீங்கண்டா, நீங்கள் அவருடைய பரிசுத்தவானா இருந்தீங்கண்டா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் புதிய உடன்படிக்கை அங்கே அந்த சர்ச் காலத்திலே எல்லாம் தீர்க்க தரிசனத்தை யாரும் உரைச்சதில்லை. இது இயேசு கிறிஸ்து தன் சிலுவை மரணத்துக்கு முன்பாக. ஆனால் சபைகளில் தீர்க்கதரிசனம் சொல்லப்படலை. இதோ அங்கே பூமி அதிர்ச்சி வரப்போகுது, இதோ இங்கே இது நடக்க போகுது என்று பைபிளில் எங்கேயும் எந்த ஒரு சர்ச்சுக்கும் தீர்க்கதரிசனம் உரைச்சதை காணவே இல்லை. ஆனால் இன்றைக்குத்தான் திரும்ப இந்த நியாயப்பிரமாண போதகங்கள் திரும்ப தலைதோங்கி நின்றபடினால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாம, இன்னைக்கு புதிய உடன்படிக்கையை புரிஞ்சு கொள்ளாதவர்கள், ஆண்டவருடைய கிருபையை புரிஞ்சு கொள்ளாதவர்கள், அல்லது கண்கள் திறக்கப்படாதவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஸோ அங்கே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு கீழே இன்றைக்கு உங்களை வஞ்சிக்க கூடும். ஆமீன். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். யாருக்கு சொல்றார்? தன்னுடைய சீஷர்களுக்கு. கேட்டது யாரு? சீஷர்கள். இவர்களை விசுவாசி. அப்ப அவர்களுக்கு சொல்றார், நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்ததென்றும் சொல்லுவார்கள். எந்த காலம் சமீபித்ததென்று? இந்த காலம், அதாவது இந்த நியாயப்பிரமாணம் முடிவடைகிற காலம். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், இந்த மெசேஜை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. நீங்கள் 1000 தரம் கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனம். ஏனென்று சொன்னால் இவைகளெல்லாம் நீங்கள் முன்னே கேட்டதல்ல. ஸோ இப்போ கேட்ட கேள்வி என்ன? மத்த 24லையும் இந்த லூக்கா 21லையும் கேட்ட கேள்வி என்ன? என்னத்தை குறித்து பேசப்படுது? இந்த ஆலயத்தை குறித்து. இது எப்போ நடக்கும்? அப்போ இந்த ஆலயம் என்ன நடக்க போகுது? இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை சிலுவையில் ஸ்தாபித்த பிறகும் இஸ்ரவேல் மக்கள், ஸ்பெஷலாக ஜூத மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த பழைய உடன்படிக்கையை பின்பற்றுவார்கள். ஆலயத்துக்கு போகிறதும் அங்கே திரும்பவும் பலியிடுறதும் பழைய உடன்படிக்கைப்படி வாழுவார்கள்.
சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாலும் சுவிசேஷத்தை மனப்பூர்வமாக இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. சுவிசேஷம் நற்செய்தியை அவர்கள் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர்களை சுத்திகரித்த பிறகும் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்கள். அதுதான் அவிசுவாசமாகிய மிகப்பெரிய பாவம். ஸோ மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுறவனே 2-3 இதழால சாகிறான். அதை காட்டிலும் உங்களை பரிசுத்தம் செய்த, ஏற்கனவே உங்களை பரிசுத்தம் செய்த, ஏற்கனவே உங்களுக்கு ரட்சிப்பை தந்த, அதாவது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாட்டிக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காட்டிக்கு எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீங்க? எப்படி நீங்கள் நியாய தீர்ப்பிலேருந்து தப்ப போகிறீங்க? அதாவது அவிசுவாசிகளோட பேசுகிறேன். அவ்வளவு தூரத்துக்கு இந்த நியாயப்பிரமாண காலம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 70 நூற்றாண்டுகள். இந்த எருசலேம் ஆலயம் எப்போ தாக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டத்தில் தான் இந்த யுத்தம் ஆரம்பித்தது. ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து 4 மாதம் போனது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. ஸோ அப்போ இந்த காலம் எப்போ முடியும்? அதாவது இந்த ஜூதர்களுடைய நியாயப்பிரமாண காலம் அல்லது பழைய உடன்படிக்கை காலம் எப்போ முடியும்? இது அவங்களோட கேள்வி. திரும்ப நான் சொல்றேன், இந்த பழைய உடன்படிக்கை காலம் எப்போ முடியும்? ஆமீன். ஸோ என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்கப்பட வேண்டியதே. அதாவது இந்த எருசலேம் ஆலயம் முற்று முழுதாக தற்கப்படுறது. அதுக்கு பிறகுதான் அந்த 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 பலியிடுற முறைமைகள் எல்லா பழைய உடன்படிக்கை சகலதும் நிப்பாட்டப்பட்டு. அதுக்கு முதல், அதாவது எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படுவது முன்ன, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி தகர்க்கப்படுவதற்கு முதல் யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. என்னத்தினுடைய முடிவு? இந்த காலத்தினுடைய முடிவு. அதாவது இந்த ஜூத நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தினுடைய முடிவு. இவர்கள் இந்த ஆலயத்தினுடைய காலத்தினுடைய முடிவு. இந்த ஆலயத்தினுடைய காலத்தினுடைய முடிவு எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஆனா இந்த நீங்க பார்க்கிற உலகத்தினுடைய முடிவை குறித்து இங்க சொல்லப்படல. அதாவது நீங்க கண்ணால பார்க்கிற இந்த உலகம், இதெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. இது ஆண்டவர் நமக்காக உருவாக்கப்பட்ட, மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட. ஆமென். அப்பொழுது அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அந்த காலத்துல என்னவாம்? ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளனைகளும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஆமென். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து, இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னமே தன் நாமத்து நிமித்தம், அதாவது சீஷர்கள் அங்கே என்ன செய்ய போகிறார்களாம்? சீஷர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இப்ப பாருங்க, இது எந்த சம்பவத்தை, எந்த காலத்தை குறித்து பேசுறாருன்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு. அதாவது என் நாமத்து நிமித்தம் உங்களை பிடித்து. சரி, இந்திய காலத்தை குறித்து பேசுறாரு, இன்றையான் காலம் அல்லது இனி வரப்போற காலத்தை குறித்து பேசுறாருண்டா இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரா? உங்களை பிடிச்சு. அல்லது அவர் என்னென்னு சொல்லியிருப்பாருண்டா, அந்த காலத்துல இருக்கிறவர்களை பிடித்து சிறைச்சாலையில போடுவான்னா சொல்லியிருப்பார். இல்ல, ஸ்பெஷலாக அவருக்கு டிரெக்டா சொல்றார், உங்களை பிடிச்சு. என்னடா, இவர்கள் அந்த காலத்தில் இருக்க போறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இவர்கள் அங்கே அந்த காலத்தில் இருக்க போறார்கள். திரும்ப வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடிச்சு, சீசர்களை பிடிச்சு
ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இந்த காலத்துல யாராவது எங்களை பிடிச்சு ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக எங்களை துன்பப்படுத்துறார்களா? எங்கேயாச்சும் நடக்குதா? ஓ, நீ கிறிஸ்தவன், நீ சுவிசேஷன் சொல்ற, அதனால உங்களை கொண்டே ராஜாக்கு முன்பாக அதிபதி முன்னா நாங்கள் நிறுத்துறேன்னு சொல்றாங்களா? இல்லை. அங்கங்க சுவிசேஷத்தை கிராமங்களில் சொல்றார்கள். அங்கே கிராமங்கள் இருக்கிற மற்ற ரிலிஜன் அங்கே சண்டை பிடிக்கிறார்கள், ஒருவர் அவர்கள் கொலை செய்கிறார்கள் ஒழிய ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கு முன்பாக எந்த நாட்டிலையும் யாரையும் கொண்டே விட்டதில்லை. இது அந்த ஜூதர்கள் காலத்துல, அங்கே ரோமர்கள் முற்றியிட போற காலத்துல பேசப்படுகிற சம்பவங்கள். ஆமென், புரிஞ்சு கொள்ளுங்க. சோ ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு எதுவா இருக்கும் என்ற இது அவர்களுக்கு சாட்சி. இது இவர்களை பிடிக்க அவர்களுக்கு விளங்குது. ஓகே, காலம் சமீபமா இருக்கிறது என்ன இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால அவர்களுக்கு சொன்ன. ஸோ அப்போ இந்த சீஷர்களுக்கு ஒரு சாட்சியா இருக்குமோ, இப்போ அவர்களை சிறைச்சாலையில கொண்டு போய்க்க அல்லது அதிபதிகளுக்கு முன்னாக, என்ன நியாயப்பிரமாண போதர்களுக்கு முன்னாக, அல்லது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு அங்கே பெரிய காரியங்கள் நடந்துச்சு. ஸோ இவைகள் எல்லாம் சம்பவிக்க அவர்களுக்கு விளங்கிடும். ஓகே, காலம் சமீபமாக ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கு. ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது ஸ்பெஷலாக அவர்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் இல்லை. இந்த காலத்தில் சொல்லப்படையில, இல்லை இனி வரப்போகிற காலத்தில் சொல்லப்படையில. இது அவர்களுக்கு என்னத்தை பேசுவன் என்னத்தை இதண்டுவன் என்று அவர் கொடுப்பார் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். இது அவர்களுக்கு நடந்த, அந்த டைமில் அவர்களுக்கு நடந்த. ஆமென். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். யாரு? அவர்கள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படும். அப்ப மேல் வசனத்துல உங்களை சிறை பிடிப்பார்கள் என்றா, உண்மையாக ஆண்டவர் மற்ற வசனங்கள் எழுதிக்குள்ள எல்லாரும் ஜனங்கள் அல்லது வேற காரியங்களை வேற வசனங்களை பயன்படுத்தியிருக்கிறார். இல்லை, இப்போ இது எங்களுக்கும் இது எழுதப்பட்டிருக்கண்டா, இது எப்படி இங்க சொல்லப்படும்டா, அந்நாட்களில் எப்படி எழுதப்பட்டிருக்கும், உங்களை பிடித்தென்று எழுதாம அநேகரை பிடிப்பார்கள், அல்லது உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடிப்பார்கள், அல்லது உலகத்தில் எல்லா விசுவாசிகளையும் பிடிப்பார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. இது ஸ்பெஷலாக உங்களை என்று அவர்களை ஃபோக்கஸ் பண்றார். ஆமென், ரைட். என் நாமத்தினும் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். யாரு பகைக்கப்பட்டார்கள்? சீஷர்கள் பகைக்கப்பட்டார்கள். சீஷர்கள் மட்டுமல்ல, அங்கே அவர்களோடு சேர்ந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் பகைக்கப்பட்டார்கள். அதாவது பழைய உடன்படிக்கையை வெறுத்து இயேசு கிறிஸ்துனுடைய புதிய உடன்படிக்கை சத்தியத்தில், அந்த சத்தியத்தில் இருந்தவர்கள் எல்லாரையும் மற்றவர்கள் பகைத்தார்கள். ஒரு ஜாதி மக்களும் சரி, அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், பழைய உடன்படிக்கை கீழ்ப்பட்டவர்கள் எல்லாரும் பகைத்தார்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அலியாஸ். அதனுடைய மீனிங் இவர்கள் ஏற்கனவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் இல்லை. ஆமென். மரணம் இல்லை என்று சொன்னால் சரீர மரணத்தை குறித்து நாம் பேசப்படையில, அவர்கள் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்கள். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆமென். ஸோ அதனால அதைத்தான் அவர் சொல்றார், ஒரு தலைமையிலும் அலியாஸ். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போஸ். எருசலேம் சேனையால் சூழப்பட்டிருக்கிறதை காணும் போஸ். திரும்ப வாசிக்கிறேன். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை காணும் போஸ். அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அழிவு சமீபம். ஏன்னா எருசலேம்
அதாவது ரோமர்கள் வந்து எருசலேமை அங்கே சூழ வந்து பல காலம் இருந்தார்கள். அதாவது அதில் இருந்து அவர்கள் பிளான் பண்ணி அது என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி விமானங்கள் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி காரியங்கள் இல்லை. பீரங்கி எல்லாம் நான் அந்த ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்க்குற பொழுது அவர்களாக செய்யப்பட்ட ஒரு 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 கல் மாதிரி போய் அந்த ஆலயங்களை இடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்தார்கள். மற்றது யுத்த வீரர்கள், அதாவது சோல்டியர்ஸ் எல்லாம் அம்புதான் அவர்கள் எறிஞ்சார்கள். ஸோ இதுதான் அவர்களுடைய யுத்தங்கள். ஆமீன். இப்படித்தான் அந்த காலத்தில் யுத்தம் நடந்தது. ஸோ இவர்கள் போய் அங்கே என்ன சூழ நின்றார்கள், எருசலேமை சூழ நின்றார்கள். கிட்டத்தட்ட சொல்லப்படுது 10,000 ஆமிகள், அதாவது ரோமர் சோல்டியர்ஸ் வந்து 10,000 பேர் பயன்படுத்தப்பட்டார்கள்னு சொல்லப்படுது. 1,1 மில்லியன் பீப்புள்ஸ் மடிந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, பல காரியங்கள் சம்பவங்கள், பல இழப்புகள் நடந்தது. சும்மா சர்வசாதாரணமான யுத்தம் அல்ல, இது ஒரு பெரிய, அதாவது உலகத்தில் இருக்கிற பிரஜாதி மக்கள், பிரஜாதிகள் சேர்ந்து இந்த ஜூதர்களை அதாவது எதிர்த்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் வார்ண்டே சொல்லலாம், ஒரு ரிலீஜியஸ் வார்ண்டே இதை சொல்லலாம் என்றுதான் அவர்கள் சொல்றார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு முற்றுகை ஒன்று நடந்துச்சு. ஸோ எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ரைட்? அப்ப பாருங்க, இது எந்த காலத்தை குறித்து பேசப்படுது? இந்த காலத்துக்கு சம்பந்தமே இல்லை. எருசலேம் அங்கே ரோமர்களால் சூழப்படும் போது காலம் சமீபமாக இருக்குன்னு நம்புங்க. ஏனென்றா அவர்கள் ஆலயத்தை அழிக்க போறாரு. ஆமீன். அப்பொழுது ஜூதியாவில் இருக்கிறவர்கள், அப்பொழுது அந்த டைமில் ஜூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். ஆண்டவர் அட்வைஸ் சொல்றார், நாட்டுப்புறத்தில் இருக்கிறவங்க நகரத்துக்கு வராதங்க. ஏனென்றா எருசலேமை சுற்றித்தான் இந்த யுத்தம் நடக்க போஸ். அப்ப மலைகளுக்கு போனாலும் காக்கப்படுவார்களாம். ஏனென்றா என்ன இப்பத்த மாதிரி மேலே இருந்து வானத்துல இருந்து பிளேன்ல இருந்து குண்டுகள் போடுறது இல்லை, மற்றது வேற ஆயுதங்களால யுத்தங்கள் எல்லாம், அந்த ஆயுதம் எல்லாம் அங்கே இல்லை. அப்போ ஸோ எல்லாமே ஈட்டி எறியும், எல்லாமே அந்த, அதனால மலையில இருந்தா தப்பலாம் என்று சொல்றார். ஸோ இப்படி பல காரியங்களை சொல்றார். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. ஸோ அந்த நாட்கள் தான் ஆண்டவர் சொல்றார், எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி. அங்கே எழுதியிருந்தது, அங்கே நியாயப்பிரமாணம் தோராக்கள்ல எழுதியிருந்துச்சு, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இஞ்சனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். ஏனெண்டா கற்பவதிகள் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏனெண்டா அந்த பிறகு யுத்தங்கள் துவங்கினா என்ன நடக்கும்? பஞ்சம் பெறும், பல காரியங்கள் வரும், சாப்பாடு தட்டுப்பாடு வரும். ஸோ அதனால இவர்களுக்கெல்லாம் ஐயோ. அந்நாட்களில் பட்டய கரைக்கினால் விழுவார்கள், பட்டய கரைக்கினால் விழுவார்கள். அதாவது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்க, அவர்கள் பட்டய கருக்கினால தான் யுத்தங்களை செய்தார்கள். பட்டய கருக்கு, அது மட்டும் இல்லை, ஈட்டி, அதாவது என்ன வில்லு, அம்புகள், இவைகளினால தான் யுத்தங்கள் நடந்தது. ஸோ சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதிகளுக்குள்ள அநேகர் சிறைப்பட்டு போனார்கள். பிரஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியரால் மிதிக்கப்படும், எருசலேம் பிரஜாதியரால் மிதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் அங்கே எருசலேம் ஆலயத்தின் தரப்பை குறிக்கப்படுது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கரும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அந்த டைமில் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமயமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். சோ அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமா இருக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அறியுங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி, இதுதான் முக்கியம், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி, அவர் எந்த சந்ததியில இருக்கிறாரோ அந்த சந்ததி, இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில அவர் வந்தாரோ அந்த சந்ததி, ஒரு சந்ததி 40 வருஷ காலம் என்று சொல்லப்படுது. சோ இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம், இவர்கள் கேட்டதெல்லாம் சம்பவிக்கணும், இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்ப இந்த காலம், இந்த எருசலேம் தகர்ப்பு அல்லது ஆண்டவற்ற ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜூத இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிற ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஆக்கின தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, மற்றது அவர்களுடைய காலம், பழைய உடன்படிக்கை காலம், நியாயப்பிரமாண காலம், இவைகள் எல்லாம் அங்கே நடக்க அந்த, அதாவது அந்த சந்ததி பார்க்குமா. ஆமேன். அந்த சந்ததி பார்க்கும். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குவெஷன் வரும், நிச்சயமாக வரும். அப்போ பைபிள் அப்போ இனி ஒரு இயேசுன்ற வருகை இல்லையா என்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். அதை குறித்து நான் பேசப்படலை. இங்கே எருசலேம் ஆலயம் தகர்ப்பு, அதில் ஆண்டவற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கின்றது. இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கேட்டது இந்த ஆலயம் எப்போ தாக்கப்படும், இதனுடைய முடிவென்ன, இந்த காலம், அதாவது முடிவென்ன, உலகத்தின் முடிவெண்டா நீங்கள் நினைக்கக்கூடாது மற்ற இந்த நாங்கள் கண்ணால் பார்க்க இப்போ நாங்கள் வாழ்கிற உலகம் என்று சொல்லி இல்லை. இந்த உலகம் என்ற பைபிளில் சொல்லப்பட வேர்ல்டு, அதாவது எப்படி அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் திஸ் ஏஜ், அதாவது இந்த காலம், இந்த எண்ட் ஆஃப் திஸ் ஏஜ், அதாவது இந்த ஜூதர்களுடைய இந்த தேவாலய காலங்கள், மனுஷர்களை அதாவது பயங்கரமாக ஒரு 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 நியாயந்தீர்த்த காலங்கள். ஆமீன். இந்த காலம் எப்போ முடியும்? ஸோ அப்போ இவர்கள் சுவிசேஷத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் போன காலங்கள். ஸோ அதனால் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அதில் நடந்திருக்கலாம். இந்த வசனத்தை வச்சு பார்க்குற பொழுது அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாக அவருடைய ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கலாம் என்பதை இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். ஸோ அதனால் இந்த வசனத்தோடு நான் பார்க்குற பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் நடந்திருக்கலாமா, நடந்திருக்க கூடாதா, இவைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் விட்டு இந்த நான் உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன சொன்னால், இந்த மத்தேயு 24:21 எருசலேம் தேவாலயத்தினுடைய தகர்ப்பை குறித்து தான் கேள்வி கேட்கப்பட்டது. அதனுடைய பதிலான்னு சொல்லப்பட்டது. அப்போ எருசலேம் ஆலயம் தகர்ப்புக்கு முதல் நடக்கக்கூடிய சம்பவங்களைத்தான் ஆண்டவர் இதில் பூமி அதிர்ச்சிகள் மற்ற காரியங்களை சொல்லியிருக்கார். ஸோ இதை நாம் வெளியில் கண்டெக்ஸை விட்டு வசனங்களை வெளியில் எடுத்து இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பயன்படுத்துறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிழையான போதகம். அதனால் அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இனி ஏனெண்டா நீங்கள் அங்கே புதிய உடன்படிக்கை, நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்கள் அவரால் மீட்கப்பட்டுறீங்க, அவரால் ரட்சிக்கப்பட்டுறீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் ஒற்றை ஆவியாக இருக்கீங்க, பிதா இயேசு பிதாவிலும் இயேசு கிறிஸ்து உங்களிலும் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறீங்களா? ஸோ நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய நீதிமான், நீங்கள் அவருடைய பரிசுத்தவான், நீங்கள் அவருடைய ஒற்றை ஆவியாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்குது. ஸோ நித்திய ஜீவனில் நீங்கள் வளர்றீங்க. அதாவது பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு,
நித்திய ஜீவன். ஸோ அவர் எப்படி நீங்கள் அறியறீங்க? அவர் உங்களுக்குள்ளே செய்து முடித்ததை நீங்கள் அறியறீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் அறியறீங்க. நீங்கள் யார் என்பதை அறியறீங்க. ஸோ இதில் நீங்கள் வளர்றீங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு எந்த ஒரு தீர்க்கதரிசனத்தையும் நீங்கள் கேட்டு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை, நீங்கள் உங்களுக்குள்ள கிறிஸ்து செய்து முடித்ததை, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறத நீங்கள் இப்போ நித்திய ஜீவனில் வளர்றீங்க. ஆமேன். நித்திய ஜீவன் அழியாஸ். அமீன். அதாவது நித்திய ஜீவன்டா அதாவது கிறிஸ்துவோட நெருங்கிய உறவு. அமீன். ஸோ இப்போ கிறிஸ்து உங்களை நேசித்ததையும் கிறிஸ்து உங்களுக்குள்ள செய்ததையும் நீங்கள் அவருக்குள் இருக்கிறதையும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிகிறீங்க. அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்றது தான். இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் உறவு, இதுதான் உங்களுக்குள்ள நடந்து முடிஞ்சஸ். ஆமேன். ஸோ இதை அறிகிறத விட்டு நீங்கள் உண்மையாக பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தீங்களா இருந்தால் நீங்கள் இந்த தீர்க்கதரிசனங்களுக்கு செவி கொடுப்பீங்க. ஐ மீன் உலகத்தில் உலகத்தில் அன்றும் 70ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த எருசலேம் ஆலயம் தருக்கு பிறகும் எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கு. அது நடந்து கொண்டே இருக்கு. ஆமேன். ஸோ அதனால் இது உலகத்தின் முடிவு வருது, கடைசி காலம் வருது, இயேசுன்ற வருகை வருது என்று சொல்லி உங்களை மயக்குவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அது வேறதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அவருடைய வருகையை குறித்து யாருக்கும் ஒருவருக்கும் தெரியாது. ஸோ அதனால் சிம்பிள், நீங்கள் சத்தியத்தில் நீங்கள் வளருங்க. ஆமேன். நீங்கள் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் கிறிஸ்துவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியங்களுக்கு வளர்வார். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். உங்களை பயமுறுத்த மாட்டார். உங்களை யாரென்ற அடையாளத்தை கொடுப்பார். புதிய உடன்படிக்கையை குறித்து நல்லா டீச் பண்ணுவார். ஆமீன். ஸோ நீங்கள் வளருவீங்க. இதுதான் உண்மை. ஆகவே லூக்கா 21, மத்தேயு 24 எருசலேம் ஆலயத்தினுடைய தகர்ப்பு, அது மட்டுமல்லாமல் எண்ட் ஆஃப் ஏஜ், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை முடிச்சு, ஆனால் உண்மையாக நியாயப்பிரமாணம் அங்கே ஃபுல்லாக அந்த காலம் முடிவடைந்தது அங்கே கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டு எருசலேம் ஆலய தகர்ப்போடு தான் இந்த பழைய உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதுக்குள்ள தான் அங்கே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நியாயங்கள் தீர்க்கப்பட்டார்கள் என்று சில வசனங்கள் சொல்லுது. அதனால் அதன் அடிப்படையில் நீங்கள் நிறுவங்களை வாய்ச்சி பாருங்கள். அநேக நிறுவங்கள் அங்கே எழுதப்படுது. ஸோ அப்போ உலகத்தின் முடிவென்ற வசனம் தமிழில் எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய ஆங்கிலத்தில் எண்ட் ஆஃப் ஏஜ், அதாவது இந்த ஆலயத்தினுடைய காலம், இந்த ஆலயத்தில் நியாயப்பிரமாணம், பலிகள், முறைகள் அல்லது இந்த ஆலயத்தையே நம்புறவர்கள், கட்டடத்தால் கட்டப்பட்ட ஆலயத்தை நம்புகிற இந்த காலம் எப்போ முடிவடையும்? இதுதான் அவர்களுடைய கேள்வி. ஸோ அது முடிவடைந்து விட்டது. ஆனாலும் இன்றைக்கு அநேகர் அவர்கள் அந்த பழைய உடன்படிக்கை விசுவாசம் அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறது, நியாயப்பிரமாண போதனை இன்றைக்கும் இருக்குது. அதனால் நான் உங்களை புத்தி சொல்கிறேன். தயவு செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே அவரே மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஸோ அதுதான் உங்களுடைய நித்திய ஜீவன். ஸோ இந்த நித்திய ஜீவனை பெற்ற உங்களுக்கு அழிவில்லை. உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருவீங்க. ஆமென். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நீங்கள் முற்றுமுழுதாக விடுதலை ஆவீங்க. காரணம் உலகத்தை உண்டாக்கினவர், சர்வத்துக்கும் சொந்தக்காரர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். இந்த ஆலயத்தை யாராலும் இடிக்க முடியாது. இந்த ஆலயம் என்றைக்கும் அழியாது. காரணம், கிறிஸ்து வீற்றிருக்கிற ஆலயம் நீங்கள் தான். ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மேற்கொண்டு இதில் கேள்வி இருந்தால் தயவு செய்து எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாட்டிக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.